அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் மிகவும் முக்கியமான போதனைகளை ஒன்று திரட்டி மலைப்பொழிவு என்ற தலைப்பிலே மத்தேயு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும் குறிப்பிடுகின்றார்கள். இயேசுவினுடைய போதனைகளை ஏன் மலைப்பொழிவிலே பின்னணியிலே தருகின்றார்கள் என்றால், மோசே மக்களை அறநெறியில் வழிநடத்துவதற்கு 10 கட்டளையை சீனாய் மலையிலே அவர் கொடுத்தார். கடவுளோடு பேசி, கடவுளோடு அவர் தொடர்பு கொண்டு, கடவுளுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, மக்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார் என்பதை மிக தெளிவாக 10 கட்டளைகளிலே கொடுக்கின்றார். ஒரு சமூகத்தினுடைய அபிவிருத்தி, அதனுடைய உயர்ச்சி, அதனுடைய தகுதி, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் எவ்வளவு தூரம் கட்டுக்கோப்புக்குள்ளவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, ஒரு கடமை பொறுப்பு உணர்வோடு உயர்வான கோட்பாடுகள், கொள்கைகளை கொண்டவர்களாக வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்திருக்கின்றது. இந்த மோசே ஒரு தனிப்பெரும் தலைவர். அவர் இந்த மலையிலே இருந்து கொணர்ந்த, அதாவது கடவுளுடைய பிரசன்னத்திலே அவரோடு பேசி காட்சி கொண்ட அந்த நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சியாக கொடுத்த கட்டளைகளை இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கடைபிடித்தார்கள். அந்த சட்டங்களை, அதனுடைய உட்பொருளை அறிந்து பல சட்டங்களாக வகுத்து மக்கள் இன்னும் அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று கடவுளோடும் அயலவர்களோடும் கொள்ளுகின்ற உறவின் ஒரு வழியாக, ஒரு நெறியாக, ஒரு பாதையாக அவர்களுக்கு கற்பித்தார். இயேசுவும் மலையிலிருந்து போதித்தார் என்று சொல்லி அவருடைய போதனைகளின் பலவற்றை இரத்தின சுருக்கமாக இந்த மோசே கொடுத்த சட்டங்களுக்கு ஒரு புதிய வடிவம், அவர்களுடைய அறவாழ்வு உயர்ந்ததாக, இன்னும் உயர்ந்ததாக, அவர் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் பண்பட்டவர்களாக, நாகரீகம் அடைந்தவர்களாக, அவருடைய வாழ்வில் ஏராளமான கடவுளுடைய குறுக்கிடுதல்கள் பெற்றவர்களாக, அருள் வளங்களை பெற்றவர்களாக, உயர்வான வாழ்வுக்கு அறிவுரைகளாக கொடுக்கின்றார். இந்த அறிவுரைகளினுடைய முதற் பகுதியிலே பேறு பெற்றோர், பிளஸட் என்ற நிலை, ஆசீர் பெற்றவர்கள், கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் என்று 9 விதமான மதிப்பீடுகளை இயேசு முன்வைக்கின்றார். இந்த 9 விதமான மதிப்பீடுகளிலே கூறப்போனால், ஏழையர்களாக, அதாவது எளிமை வாழ்வு, அகங்காரம், அதிகாரம் இவற்றிற்கு முரணான ஏழ்மையான வாழ்வு, அவர்கள் பேறு பெற்ற நிலைக்கு வருகின்றார்கள். களியாட்டங்களும் இன்னும் பலவிதமான மேலோட்டமான வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள், களிப்புகளிலே இருந்து விடுபட்டவர்களாக, அவர்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்களை தாங்கியவர்களாக, துயருற்றவர்களாக, இயேசுவினுடைய பாடுகளிலே கலந்து கொள்கின்றவர்களாக இருப்பவர்களும் பேறு பெற்றவர்கள். கண்டனம் செய்து பழி சுமத்தி மற்றவர்களுடைய பெயர்களை கெடுத்து இப்படி கலகங்களை பிறப்பிக்கின்றவர்களுக்கு பதிலாக கனிவுடையோர் மிகவும் இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்தாமல் அவர்களுடைய ஆறுதல் கொடுக்கின்ற கனிவுடையவர்களும் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார். எங்களுடைய சமூகத்திலே அதிகாரத்தின் வரியிலே இருக்கின்றவர்கள் அநீத முறையிலே ஊழல்களை சம்பாதித்து அடிமைப்படுத்துகின்ற அந்த நிலையிலே இருந்து விடுபட்டு நீதிக்காக உழைக்கின்றவர்கள், உண்மையை சுட்டி காட்டுகின்றவர்கள், நீதியை அவர்கள் நிலைநாட்டுகின்றவர்களாக, குரல் கொடுக்கின்றவர்களாக, உண்மையை தேடுகின்றவர்களாக இருக்கின்றவர்களும் பேறு பெற்றவர்கள் சொல்லப்படுகின்றது.
எங்களுடைய சமூகத்திலே யார் பெரியவர், யாருடைய சொல்லை கேட்பார்கள், யார் அதிகாரம் வகிப்பார்கள் என்று கோபம் மூர்க்கம் கொண்டவர்களாக, குழப்பங்களை வருவிக்கின்றவர்களும் மற்றவர்கள் மீது தம்முடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்றவர்கள் மத்தியிலே இரக்கமுடையவர்களாக இருக்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார். இரக்கம், பரிவு, கடவுளுடைய அன்பிலே நிறைந்த பரிவு கலந்திருக்கும். கடவுள் இரக்கம் கொள்வதால் தான் இந்த உலகம் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். கடவுள் அழிப்பவர் அல்ல, இரக்கம் கொண்டு காலம் தாழ்த்துகின்றவர், பொறுமை கொண்டவர். இந்த உலகத்திலே பாவம் அதிகரித்து எல்லோரும் தான் தோன்றித்தனமாக வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே எல்லோரும் தீமையை விரும்புகின்ற, அந்த தீமையினாலே கிடைக்கின்ற சுகபோகங்களை அனுபவித்து குறுக்கு வழிகளை நாடுகின்றவர்கள் மத்தியிலே தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக, நல்லெண்ணம், எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தூய்மை உடையவர்களாக வாழ்வதற்கு தூய்மை என்கின்ற உள்ளம் கொண்டவர்களாக வாழுகின்ற மதிப்பீடை முன்வைத்து அவர்கள் பேறு பெற்றவர்கள் சொல்லப்படுகின்றது. நாளாந்தம் நாங்கள் கேள்விப்படுவதெல்லாம் யுத்தமும் வன்முறையும், ஒருவர் மற்றவரை தாக்குவதும் அழிப்பதும், கத்தி குத்தினால் அவர்களை அழிப்பதும் பழி வாங்குவதும், பல்வேறு நவீன கால யுத்த ஆயுதங்களை உற்பத்தி செய்து அவற்றை பரீட்சிப்பதும், அதனால் அடுத்தவர்களை பயமுறுத்துவதும், ஆக்கிரமிப்பதும், தங்களுடைய நாட்டு எல்லைகளை கடந்து ஏனைய நாடுகளிலே தங்களுடைய தலையீட்டினாலே தங்களுக்கு லாபத்தை வருவிப்பதற்கு இப்படி என்று பல திட்டங்களை ஒருபுறம் போட்டுக்கொண்டு மக்களை துன்புறுத்துகின்ற, மக்களை அமைதியை குலைக்கின்ற அந்த போர் முழக்கங்கள் மத்தியிலே அமைதியை நிலைநாட்டுபவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலர் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தும் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். தாங்கள் செய்யாத குற்றத்திற்கு அவர்கள் பழி சுமத்தப்படுகின்றார்கள். அவர்களுடைய குற்றம் சரியா பிழையா என்று நிரூபிப்பதற்கு முன்னதாக அவர்கள் பல வழிகளிலே துன்புறுத்தப்படுகின்றார்கள். மக்கள் அவர்களை குற்றவாளிகள் என்று கூண்டிலே நிறுத்துகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களும் பேறு பெற்றவர்கள். இறுதியாக நாங்கள் புகழ்ச்சி, மற்றவர்களை பாராட்ட வேண்டும், எங்களுடைய பெயருக்கு நாங்களே சுய விளம்பரம் செய்ய வேண்டும் என்ற அந்த இருமாப்பு, அந்த சுயநல எண்ணங்கள் மத்தியிலே இயேசு கூறுகின்றார், நீங்கள் இறை ஆட்சிக்காக இகழ்ச்சி படுத்தப்படுகின்றீர்கள், இகழ்கின்றார்கள். ஏனையவர்கள் உங்களை நையாண்டி பண்ணுகின்றார்கள், உங்களை பார்த்து சிரிக்கின்றார்கள், அவர்கள் உங்களை பழிக்கின்றார்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இவ்வாறு இந்த பேறு பெற்ற நிலை என்றால் என்ன? கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றவர்கள். மரியாளை பார்த்து எலிசபெத்து கூறுகின்றார், பெண்களுள் ஆசி பெற்றவர், பேறு பெற்றவர் நீர் என்று. ஏனென்றால் கடவுள் உம்மோடு இருக்கின்றார், கடவுளுடைய கரம் உம்மை வழி நடத்துகின்றது, கடவுளுடைய அருளும் மீது பொழியப்படுகின்றது. இதுதான் பேறு பெற்ற நிலை, அவருடைய அமைதி. அதனால் எங்களுடைய உள்ளத்திலே, அடிமனதிலே அமைதி, நிறைவு, ஆன்மீக திருப்தி. நாங்கள் போதும் என்ற மனத்தோடு வாழ்வதற்கு கடவுள் தருகின்ற அந்த நிரந்தரமான அமைதியை, மகிழ்ச்சியை, ஆதரவை பெறுகின்ற மக்களாக நாங்கள் வாழுவோம். அதனாலே இந்த 9 விதமான மதிப்பீடுகளை முன்வைத்து, இவைதான் இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகள். நீங்கள் சமூகத்திலே பார்க்கின்ற நிரந்தரமற்ற போலி மதிப்பீடுகளை விடுத்து நிரந்தரமான உண்மையான மதிப்பீடுகளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அதை கடைப்பிடித்து அதற்காக நீங்கள் உழைத்து அதனால் வருகின்ற அமைதி, பேறு பெற்ற நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு இந்த மலைப்பொழிவிலே கற்றுக் கொடுக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு வேட்கை கொள்வோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர்,
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். உங்களை மற்றவர்கள் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி இகழ்கின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கைமாறு ஏராளமானதாக இருக்கும். விண்ணரசு உங்களுடையதாக இருக்கும். ஆறுதல் பெறுவீர்கள். நீங்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள். நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். இரக்கத்திற்கு பதிலாக இரக்கம் பெறுவீர்கள். நீங்கள் தூய உள்ளத்தோராக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விண்ணரசு உங்களுடையதாக இருக்கும். ஏனென்றால் விண்ணரசிலே உங்களுடைய கைமாறு கிடைக்கும் என்று. இறைவனுடைய கைமாறு என்பது சாதாரணமான விடயமல்ல. இது ஒரு ஆன்மீக ரீதியான அனுபவமாகும். நாங்கள் பார்க்கின்ற பொழுது செல்வந்தர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக, இருமாப்புடையவர்களாக, செல்வாக்குடையவர்களாக, நாங்கள் பணக்காரர்கள், செல்வந்தர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே நாங்கள் கொள்ள வேண்டிய இந்த உயர்வான மதிப்பீடுகள் நாங்கள் இறையாட்சிக்கு சொந்தமானவர்கள். இறைவனுடைய ஆட்சி. இந்த சாதாரண அரசர்கள், ஜனாதிபதிகள் அல்லது பிரதமர்கள் ஆட்சி செய்கின்ற அல்லது அமைப்புகளிலே இருக்கின்ற நிர்வாக ரீதியாக பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் எங்களை ஆட்சி செய்வது அது ஒரு சாதாரண அமைப்பிலே, எங்களுடைய குடும்ப சூழலிலே, எங்களுடைய சமூக அமைப்புகளிலே, எங்களுடைய திரு அவையின் அமைப்புகளிலே, நாட்டை அரசியல் ரீதியாக வழி நடத்துகின்றவருடைய அமைப்புகளிலே எல்லாம் இருக்கின்ற அந்த நிர்வாக கட்டமைப்பிலே கிடைக்கின்ற அமைதி அல்ல, மாறாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் இந்த வாழ்விலே இருக்கின்ற சாதாரண வாழ்விலே எல்லோரும் இலகுவாக ஈர்க்கப்படுகின்ற, எல்லோரும் தங்களுடைய சுய லாபத்திற்காக கொள்ளுகின்ற அத்தகைய மதிப்பீடுகள் அல்ல. இங்கு உயர்வான கோட்பாடுகளும் கொள்கைகளும் உயர்வான மதிப்பீடுகளும் எங்களுடைய உள்ளத்திலே, இல்லங்களிலே, சமூகத்திலே, எங்களுடைய நாட்டிலே, எங்கள் இனங்கள் மத்தியிலே, எங்களுடைய சமயங்கள் மத்தியிலே வாழப்பட வேண்டிய உயர்வான மதிப்பீடு. இந்த மதிப்பீடுகள் தவறானது என்று எந்த சமயமும் எங்களுக்கு கூற முடியாது. ஆண்டவர் இயேசு மோசே கொடுத்த கட்டளைகளை ஒரு செய்ய வேண்டாம் என்று சொல்லி, களவெடுக்க வேண்டாம், நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த மத்தியிலே இயேசு ஒரு முரண்பாடான, அதாவது உயர்வான மதிப்பீடுகளை, ஒரு பாசிட்டிவ் என்று சொல்வார்கள், அதை ஒரு அனுகூல ரீதியான மதிப்பீடுகளாக எங்களுடைய உள்ளத்திலே, இருளிலே இருக்கின்றவர்கள் ஒளியை ஏற்றுவது போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உயர்வான மதிப்பீடுகளை எங்களுடைய உள்ளத்திலே படிப்படியாக பதித்து அதை வளர்வதற்கான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது இன்றைய நாளிலே நான் இரக்கமுடையவனாக இருக்கப் போகின்றேன். இன்றைய நாளிலே நான் கடவுளுக்கு முன்னிலையிலே ஒரு தாழ்ச்சியுள்ளவராக எளிமையான வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு நாங்கள் காலையில் எடுக்கின்ற தீர்மானங்கள் மாலை வரை நாங்கள் அதை கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அற வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் உயர்வடைவோம். இத்தகைய ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் முன்வைத்த மலைப்பொழிவினுடைய இந்த 9 பேறுகளிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு தொடர்ந்தும் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.